ஸ்மால் சைஸ் எல் சைஸ்ல இருக்கவங்களுக்கு ஓகே இது இப்படி தான் இருக்கு நம்ம அழகா இருக்குன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. இதே இப்போ ப்ளஸ் சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒரே டிசைனே இப்போ அவங்களும் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் பேஜ் பாருங்களேன், எவ்ரி டே வி ஹேவ் டு லான்ச் ஒன் நியூ டிசைன். அந்த கேப் விட்டா இன்னொரு பொட்டிக் உள்ள வந்துருவாங்க. ஐ மீன் நான் சொல்றது இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு நான் சொல்றேன். இப்போ எம்னு ஒன்று சைஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3500 வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6XLன்னு மாற்றினோன்னா அது 4800 5200 நாங்கள் விலை மாறிடும். இப்போ என்னோட செஸ்ட் சைஸ் வந்து 52ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கும் இவங்களோடது இப்போ 36 38 இருக்குது. இதில் ஒர்க் பண்ணுற விலையும் ஒன்றும் கிடையாது. டைமிங்கும் அதிகம், இதில் ஸ்பெண்ட் பண்ணுற பீட்ஸும் அதிகம். அது மாதிரி இதோட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணணும். அதுக்கான காஸ்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். பிஸ்னஸ் டர்ன் ஓவருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் ஒரு குட்டி அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த ப்ராஃபிட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோ? கையில் இருந்தது சும்மா போட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்வளோ போட்டிருப்பீங்கண்ணா? நான் இவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு ஒரு இருப்பாங்க தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூர், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் கூட எல்லாமே அனுப்பிச்சுருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய இந்த ப்ளஸ் சைஸ், ஆனால் அங்கே இருக்க எல்லா ப்ளஸ் சைஸும் வரும். ஒரு வாட்டி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் கூட அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்க கொரியர் சார்ஜஸ் தான் ஜாஸ்தியாக வரும் தவிர மற்றபடி நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஸ்டிச்சிங் யூனிட்டோட இந்த பொட்டிக்கோட இந்த டெய்லர்ஸ் அண்ட் மாஸ்டர் சேலரியை வந்து எக்கச்சக்கமாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. நிஜமாக அவங்களோட சேலரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஐடியோட கூட வாங்குவாங்க. சீரியஸ்லி அவங்களுக்கு நம்ம வச்சு தான், ஏன்னா வீக்லி அவங்களுக்குலாம் சேலரி. ஸோ அந்த மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயோட அவங்களோடது ஜாஸ்தி இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷனில் நம்ம கூட யார் இருக்கான்னா இன்ஃப்ளூயன்சர் ஆக்டர் திவ்யா மேம் அண்ட் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேமலதா மேம். 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சைஸ் பியாண்ட் ஒரு புட்டிக். அதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எஸ், சைஸ் பியாண்டுன்னு லைக் இன்ஸ்டால நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணுங்கிற ஒரு இதில் தான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நான் எக்ஸஸில் இருக்கேன் மேம், எக்ஸஸ் சைஸில் இருக்கேன். எனக்கு எங்கே போனாலும் எக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. பெரிய சைஸ் எடுத்து பிடிச்சிப்பீங்க, அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதே மாதிரி தான் நான் ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்க கேட்டிருக்கேன், கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது. லைக் எக்ஸல் இருக்கும், எக்ஸலுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோல்லி ப்ளஸ் சைஸுக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது லைக் ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் இல்லையா? ஸோ ஹவு டிட் திட் ஸ்டார்ட் அண்ட் எப்படி 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா? நாங்கள் 2 பேர் சேர்ந்து எப்படி பண்ணோன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹேமாவை எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறேன். இவங்க வந்து எப்படின்னா என்ன ஒரு ஜீ தமிழில் வந்து சூப்பர் ஜோடின்னு ஒரு ஷோ பண்ணேன். அதுக்கு ஃபுல் மேக்கப் வந்து எனக்கு இவங்க தான் பண்ணியிருந்தாங்க எல்லா எபிசோட்ஸ்க்குமே. அப்போ அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ தான் இவங்களோட நல்லா க்ளோஸாக, ஏன்னா கிட்டத்தட்ட இட்ஸ் 6 months ஜேர்னி. ஸோ இவங்களோட பேசும்போது நல்லா இன்ட்ராக்ஷன், நல்லா க்ளோஸ் ஆனோம், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? நீங்களே ஏதாவது சொல்லணும். உண்மைதான். திருப்பி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க அப்படிதான் ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் பேசினாங்கன்னா நல்லா பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்துடும், ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் வந்துடும். ஸோ அப்படி தான் நாங்கள் பேசி பழகினோம். இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொட்டிக்கு ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் சும்மா ஒரு XXL வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எனக்கும் ப்ளஸ் சைஸ்க்குன்னு ஒரு பண்ணணும், ஏன்னா எங்கே போனாலும் எங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கல, நீங்கள் பண்ணுறதையே ப்ளஸ் சைஸை மட்டும் நான் எடுத்து பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மாஸ்டர்லேருந்து டெய்லர் எல்லாமே இவங்களுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக இவங்க வந்து ஷாப்பே இங்கே அண்ணா நகரில் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க பொட்டிக்கே. அதுக்கப்புறம் இவங்களோட பொண்ணு ஸ்டடீஸ்க்காக அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாண்டிச்சேரி போக வேண்டியதாக இருந்தது கொஞ்ச நாள், அதனால் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் இதை கேட்டிருந்தேன். சரி பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மற்ற சைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் பிக் சைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க என்னன்னா இது ஏன் தனித்தனியாக இருக்கணும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஸ்மால் டு 15XLன்னு சொல்லி இப்போ மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. 2024 ஃபெப்ல தான் இந்த இதை எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து 2026 2 years நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி மேம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு சொல்லும்போது உங்களுக்கு புட்டிக் லைக் நம்ம ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃப்ரம் த ஃபேப்ரிக்ஸ் டு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி லைக் முதல்ல வந்துச்சு? முன்னாடிலேருந்து இருக்குது. 15 years நான் ஆக்சுவலி அண்ணா நகர்லேயே வச்சுருந்தேன், நான் பொட்டிக் வச்சுருந்தேன்.
ஸோ அங்கேயே எனக்கு டெய்லரிங் யூனிட் எல்லாமே இருந்துச்சு, பார்லர் செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு இது ஐம் யூஸ் டு திஸ். எனக்கு அப்போத்துலேருந்து நாங்கள் இப்போ முன்னாடி கஸ்டமைஸ் பண்ணுவோம். கிளைண்ட்டோட காஸ்டியூம்ஸ் அவங்க மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கேற்ற பேட்டர்ன்ஸ் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்களே மெட்டீரியல் எல்லாம் சோர்ஸ் பண்ணி நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் என்ன பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணுறோமோ அது 2 பேரும் நான் வந்து மீடியம் சைஸோ இல்லை எல்ல வச்சுக்க அவங்களுக்கு நாங்களே இங்க அப்படியே மாடல் நாங்களே போட்டு மாடல் ஆகிட்டு நாங்கள் போட்டுருவோம். எங்கதுலேருந்து அவங்க என்ன மாதிரி வந்து சைஸஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதெல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். எப்படி அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைக் ப்ளஸ் சைஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கொண்டு வந்தப்போ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? அவங்க கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க எனக்கு பொட்டிக் பண்ணணும், அந்த ப்ளஸ் சைஸ்லாம் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் மேக்கப் இது போகும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சோர்ஸ் பண்ணி பண்ணலான்னும் போது நான் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணலாம்னு சொன்னபோது சரி எடுத்து எனக்கு அது நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது எனக்கும் ப்ளஸ் சைஸ்க்கும் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ப்ளஸ் சைஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நாள் நாங்கள் 2 பேரும் அப்படியே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சரி மாடலும் வந்து நாங்கள் வெளியில் இது பண்ணாமல் நாங்களே பண்ணிக்கலான்றதுனால ரெண்டும் கிளப் பண்ணி ஒன்றாவே முடிச்சிட்டோம். 50-50 அப்போ உங்களுக்கு எப்படி மேம் ஆக்சுவலி அப்போ லைக் நம்ம ஒரு புட்டிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம ட்ரெஸ் செல் பண்ணணும்னா நமக்கு நாலேஜ் இருக்கணும் இல்ல? ஸோ உங்களுக்கு அது ரிசர்ச்லாம் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு தான்? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதில் வந்து ரொம்ப அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் இருந்தது. இப்போ எப்படின்னா ப்ளஸ் சைஸ்க்குன்னு இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போனோடனே உங்கள் சைஸ் இங்கே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ளஸ் சைஸும் இப்போ எப்படி நார்மலாக எல்லாரும் வியர் பண்ணுற மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸும் வியர் பண்ணணும் அப்படின்றதுல இதான் என்னோட இன்ஃப்ளூயன்சிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமும் இதுதான். எல்லாருமே எல்லா சைஸில் இருக்கவங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், நம்ம கேரி பண்ணுறதுல தான் அது அழகாக இருக்குன்னு. அப்போ என்னன்னா எனக்குன்னு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இதில் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஒன்றுமே ஃபஸ்ட்டு இதில் ஒரு அனுபவம் எதுனே தெரியாமல் எனக்கு எதில் அனுபவம் இருக்குன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மூலமாக எப்படி பிஸ்னஸை கொண்டு வரணுன்ற அனுபவம் இருக்குது. ஓகே, ஒருத்தவங்க கிட்ட எப்படி வந்து செல் பண்ணணுன்ற, ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து தான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கிளைண்ட் எப்படி கன்வின்ஸ் பண்ணணுன்ற ஸ்கில் எனக்கு நல்லா தெரியும், அந்த இது எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதை பற்றின இந்த துணி ஒருத்தவங்களை எப்படி என்ன மாதிரி மாஸ்டர்ஸ் டெய்லர்ஸ் எப்படி நம்மளுக்கு இருப்பாங்க, என்ன மாதிரி ஆளுங்களை போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனாலும் நான் இவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ என்னோட அந்த இன்ஃப்ளூயன்சிங்கையும் நான் கொண்டு வந்து இதில் லீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏன் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். ஸோ தெரியல அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டாங்க. ஸ்டார்டர்ஸ் அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணும்போது லைக் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதெல்லாம் எல்லா விதத்துலையுமே இங்கே டேலி ஆயிடணும் அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பண்ண விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? டிசைன்ஸ் இப்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5XL வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ தான் ஷாப்பில் 5XL 6XL கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடிலாம் 3XL வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ தான் 5XL வருது. ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8XL 9XL 14XLலாம் கூட பண்ணியிருக்கோம், 15 அப்படிலாம் கூட பண்ணியிருக்கோம். ஈவன் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்லாம் கூட தே ஆர் சர்ச்சிங் ஃபார் இட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு சைஸ் பேரியர் கூட இப்போ சொல்கிறது தான் 15XLக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ ஒரு சாரியில் கன்வெர்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் 2 சாரியாக கன்வெர்ட் பண்ணிலாம் கூட கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம். அந்த ஒரு சைஸ் பேரியர் பிரேக்கேஜ் இருந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச். இப்போது சைஸ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கை ரொம்ப பெருசு, பாடியை விட கை பெருசுன்றதுனால நான் அடுத்த சைஸ் போவேன். ஆனால் நான் என்னோட 6XLன்னு போய் நான் கடையில் செலக்ட் பண்ணால் எனக்கு கை டைட்டாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுன்றதுனால ஸ்க்ராட்ச்லேருந்தே சைஸ் சார்ட்டை வந்து எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கை வந்து அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை கை மட்டும் பெருசாக வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போதுமே 2 சைடுமே வி வில் கிவ் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ். அவங்க ஃப்யூச்சரில் குண்டாகிறாங்க இல்லை இழைக்கிறாங்கன்னா தே கேன் அட்ஜஸ்ட் இட், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஸ்பெஷலாக ப்ளஸ் சைஸ்க்குனே பண்ணது. இது ப்ளஸ் சைஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இது இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா தே நீட் 30-32 பஸ் சைஸ். அது கூட நாங்கள் இறங்கி அந்த அளவுக்கு பண்ணுறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு பொண்ணுக்கு 29 பஸ் சைஸ் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமைசேஷனுங்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா இது ஒரு புட்டிக் ப்ராப்பர் நமக்கு வந்து திங்ஸ் வாங்கிட்டு போகலாம், ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? பட் ப்ராப்பர் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணால் போதுங்கிறது, கஸ்டமைஸ் மட்டும் போதுங்கிற ஐடியா உங்கள் ஐடியாவா எப்படி? இல்லை, ஆக்சுவலாக எங்களோட ஐடியா வந்து இது எல்லா சைஸ்லையும் ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம் தான் யோசித்தோம். பட் ப்ளஸ் சைஸ் ஹேண்டில் பண்ணும்போது இது ரொம்ப கஷ்டம். நான் தான் சொல்கிறேனே, ஒருத்தங்க பியர் ஷேப்டாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு அப்பர் பாடி பெருசாக இருக்கும். ஸோ ப்ளஸ் சைஸ்லேயே நிறைய கேட்டகரி இருக்காங்க. இப்போ இவங்கள மாதிரி நார்மல் சைஸாக இருக்கிறவங்களுக்கு வி கேன் ஸ்டிச் அண்ட் கீப். நம்மள மாதிரி ஆளுக்கெலாம்
அது வைக்க முடியாது. அதனால ஒருத்தருக்கு மட்டும் எதுக்கு அப்படி தைச்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே கஸ்டமைசேஷனாக மாற்றிடலாம். பட் ஓவர் தி பீரியட் நமக்கு சாம்பிளுக்காக ஏதாவது எக்ஸ்போலாம் பின்னாடி போடுறோம் அப்படின்னா அப்போ நாங்கள் கண்டிப்பாக பண்ணி வைப்போம். பட் இப்போ வந்து இட்ஸ் ஆர்டர் பேஸ்ட் கஸ்டமைசேஷன் தான். ஓகே. அண்ட் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஆல்ரெடி இருக்குன்னா இந்த ஒரு ஸ்பேஸும் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குதானே மேம்? லைக் ஆமாம், இது ஆக்சுவலி இவங்களோட ஸ்பேஸ். இவங்க வந்து அவங்களோட பார்லருக்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. என்னோட மேக்கப் ஸ்டுடியோ அது மேக்கப்காக வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் வந்து நான் ஷூட்டுக்காக யூஸ் இந்த பாருங்க பண்ணிட்டேன். பின்னாடி இந்த புல்லு இந்த ரோஜா பூலாம் வச்சு மாடலை ஷூட் பண்றதுக்காக. இப்போ டஸ்ட்லாம் படிது நான் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரூம்ல ஃபுல்லாக நான் கொஞ்சம் காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணியே வச்சிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் இவங்க ரெண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ அது நிறைய இந்த சின்ன திரை நட்சத்திரங்கள், இந்த சினிமா ஸ்டார்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட அறந்தாங்க நிஷா நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து ட்ரெஸ் ரெண்டல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க முன்னாடி. ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஏன்னா புட்டிக்குங்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி புட்டிக்கு எவ்வளோ பேர் வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் இப்போ டவுட்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே திரும்பினாலும் புட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 15 இயர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிப்பீங்களே, இப்படிலாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இனிமேல் நம்ம இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இது ஒர்க் அவுட் ஆகலனாலும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மேம். எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொன்னோன்னா லேபர்ஸ் தான். ஏன்னா அப்போ வந்துட்டு கிளைண்ட்ஸ் தான் வந்து மெட்டீரியல் எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ டெய்லர்ஸ் இவங்க கிட்ட தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்குமே தவிர, ஏன்னா அவங்க எதனா ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இதுன்னா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இன்னொன்று எடுத்து பண்ணலாம். அப்போ அப்படி கிடையாது. ஸோ ஒன்று விட்டுட்டாங்கன்னா கூட நான் திருப்பி ஓடி போய் அந்த சோர்ஸ் பண்ணோம் அதே மெட்டீரியல் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது அவங்க கொடுத்த அதே மெட்டீரியல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் டெய்லர்ஸ் வருவாங்க, இவங்களது தான் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர நம்மளுக்கு வரலைன்னா நம்ம வேறு ஒரு இடத்துல கொடுத்து அதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போய் கொடுத்து திருப்பி அவங்களது அந்த ஆன் டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க இஷ்யூஸ் தான் வரமே தவிர வேறு மற்றபடி வந்து இதில் இஷ்யூஸ்ன்றது வந்து டெய்லர்ஸை வந்து நீங்கள் உட்கார வைக்கிறது தான். அவங்களோட மார்க்கெட் வேல்யூவே இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், டெய்லர்ஸாக இருக்கட்டும், இப்போ இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கப்போ வாங்கின சேலரி இப்போ இவங்க வாங்குறது இல்லை, கூட வாங்குறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பொட்டிக், எல்லா இடத்துலையும் இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது. இங்கே இல்லைனாலும் இன்னொரு பொட்டிக் போயிடலான்ற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நம்மளுக்கு தமிழ் பேசுகிறவங்களும் கிடைக்க மாட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் நல்லா கிடைக்கும். அவங்களோட ஃபினிஷிங் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். டு பி ஹானஸ்ட், தமிழில் இருக்கிறவங்களும் நம்மளால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்கார வைக்க முடியாது. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். இவங்க தான் ஓரளவுக்கு உட்காடுறாங்க ஃபுல் டே. இவங்களோட ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தது கிடையாது அவ்வளோவா. மாஸ்டர்ஸுமே அப்படி தான். ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் சைஸ் கட் பண்ணுறதுக்குன்னு மாஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது வந்து எங்கள் மாஸ்டருக்கு அது இருக்குது. எல்லாராலையும் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. சில மாஸ்டர்ஸ்லாம் வரும்போது இந்த சைஸ் கொடுத்தா இவ்வளோ பெருசாக கட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு அது ஸ்பான்டேனியஸாக வரணும். அந்த ஸ்கில் ஒன்று வேணும். இதெல்லாம் மேட்ச் ஆகணும். இதுதான் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல மேம், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கே நமக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும், இவ்வளோ அது ரேட் ஹை ஆயிடுச்சும் போது இந்த பிஸ்னஸ் டர்ன் ஓவருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் ஒரு குட்டி அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதை இப்போ உங்களுக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் யூ இப்போ கொலாபரேஷனாக பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த ப்ராஃபிட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கா, ஒரு பிஸ்னஸ் எப்படி பெருசாலாம் நாங்கள் போடல, கையில் இருந்தது சும்மா போட்டு பண்ணுறோம் அவ்வளோதான். எவ்வளோ போட்டிருப்பீங்கண்ணா? நான் ஒரு ஆளுக்கு ஒரு 2 lakhs போட்டிருப்போம் ஆரம்பத்தில். அந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணதான். ஏன்னா இது வந்து ஏற்கனவே அவங்க வச்சிருந்தனால பொட்டிக்னு ஒன்று பார்த்து ப்ராப்பராக ஷாப் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையான செலவு நிறையா இருக்குது. பட் இப்போ இதிலே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதில் பில்டிங்லேயோ இல்லை வந்து அட்வான்ஸ்லேயோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை. ஒன்லி இதுலேயும் மாஸ்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து இதில் டேர்ன் ஓவர்னால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வரதை திருப்பி துணி வாங்குறதுலே தான் போடணும். இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்குவோம். அதாவது இந்த மாதிரி பண்டிகை சீசன் வருது இல்லை, தீபாவளி, அப்போ கொஞ்சம் பார்க்க முடியும். இப்போ திருப்பி இவங்க ஏதாவது ஒன் மந்த் லீவுக்கு போயிடுவாங்க, இல்லை ஏதாவது போயிடுவாங்க டெய்லர்ஸ். அவங்களுக்கு இப்போ பொங்கல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இல்லை, அப்போ பொங்கல் ஆர்டர்ஸ் வந்தால் கூட எங்களால் எடுக்க முடியல. ஸோ அதுக்குமே நாங்கள் ரெடியாக இருக்கணும். அவங்க இல்லைனாலும் மாஸ்டருக்கு நாங்கள் சேலரி கொடுத்தாகணும். ஏன்னா அது கொடுக்கலன்னா அவர் இன்னொரு கடைக்கு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் நிறையா இருக்குது. எஸ், அப்போ இப்போவும் அந்த ஒரு லைக் பில்டிங் ப்ராசஸில் தான் போய்கிட்டு இருக்கா? எப்போதுமே இந்த பிஸ்னஸ் பில்டிங் ப்ராசஸ் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி செகண்ட் இயர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, செகண்ட் இயர் இருக்குமா தேர்ட் இயர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ வாக்கின் வரவங்களுக்கு அவங்களோட துணியை தைச்சு கொடுக்கறது டிஃப்ரெண்ட். இதை சோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, எவ்ரி 3 months ஒன்ஸ் நம்மளுக்கு அப்போ இருக்கிற புது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் சோர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதனால் நம்ம திருப்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ண சொன்னீங்களா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ இந்த 2 yearsல ஹவ் ஹஸ் இட் சேஞ்ச்ட்?
ஓகே தான். இது வரைக்கும் ஆர்டர்ஸே இல்லாமல் எந்த மாதமும் இருந்ததில்லை அப்படின்னு சந்தோஷமாக வேணா நான் சொல்கிறேன். அது எதனால அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போ ஹேமா அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறாங்கன்னா, இப்போ எம் சைஸு, ஸ்மால் சைஸு, எல் சைஸில் இருக்கவங்களுக்கு ஓகே இது இப்படி தான் இருக்குது, நம்ம அழகாக இருக்குன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. இதே இப்போ ப்ளஸ் சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒரே டிசைனை இப்போ அவங்களும் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். இப்போ ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு இது போட்டாலும் நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ ஒன்று சின்ன சைஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்து மாடலாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெஸ், நீங்கள் பேஜ் பாருங்களேன், எவ்ரி டே வி ஹாவ் டு லான்ச் ஒன் நியூ டிசைன். அந்த கேப் விட்டா இன்னொரு பொட்டிக்கு உள்ளே வந்துடுவாங்க. ஐ மீன் நான் சொல்கிறது இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம போடாமல் இருந்தால் வேறு எங்கேயாவது அட்ராக்ட் ஆகி கொஞ்ச நாள் அங்கே போயிடுவாங்க. இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிதான், திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அதனால அவங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த கேப் விடக்கூடாது. இப்போ இன்னொரு டவுட் இருக்கிறது, லைக் நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் சைஸுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும், அது எப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல மேம், அந்த லைக் இங்கே ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இவங்களோட சைஸில் இருக்கிற ட்ரெஸ் என் சைஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக அப்படி இருக்காது. இப்போ நீங்கள் வெப்சைட்டில் எந்த வெப்சைட் வேணாலும் போங்களேன், இப்போ எம்னு ஒன்று சைஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3500 வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6XLன்னு மாற்றினோன்னா அது 4800, 5200 அங்கே விலை மாறிடும். அதை நிறைய பேர் நோட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ என்னோட செஸ்ட் சைஸ் வந்து 52ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கும் இவங்களோடது இப்போ 36, 38 இருக்குது. இதில் ஒர்க் பண்ணுற விலையும் ஒன்றும் கிடையாது. டைமிங்கும் அதிகம், இதில் ஸ்பெண்ட் பண்ணுற பீட்ஸும் அதிகம் இல்லையா? அது மாதிரி இதோட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணணும். அதுக்கான காஸ்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ இதில் இவ்வளோ ஃப்ளேர் வைக்கிறோம், ஓகேவா? என்னோட ஹிப் சைஸ் வந்து 60+க்கு ஃப்ளேர், இவங்களோடது ஒரு 40 சம்திங்கில் வைக்கிறோம் ஃப்ளேர்னா, இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறோம், இதுக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குமே தவிர அப்படியே இவங்களோட 3000 எனக்கு வந்து அப்படியே 10,000 அந்த மாதிரி இருக்காது. நியாயமான விலையாக இருக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் சொன்னீங்களே. அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற ஒரு ஆர் மேபி ஒரு ஆக்டருங்கிற ஒரு டேக் இருக்கிறது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு. அப்போது உங்களுக்கு அந்த கிளைண்ட் எப்படி பிடிக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால என்ன பிளான் போட்டிங்க, நம்ம இப்படி இதெல்லாம் பண்ணலாம்? இப்போ வந்து இப்போ நம்பிக்கை ஒன்று வரணும்ல. இப்போ நிறைய ஃப்ராட்லாம் நடக்குது இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நமக்கு திங்ஸே வராது, ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நானே அனுபவிச்சிருக்கேன், எங்கள் அம்மாவும் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படின்னா, இப்போ திவ்யானா தெரியும், ஹேமானா இவங்களை தெரியும் ஏற்கனவே, இவங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தெரியும், இவங்களை ஆர்டிஸ்ட்டாக தெரியும். இவங்க 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு டெய்லி அதில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, தெரிஞ்ச முகன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்களே ஃபஸ்ட்டு இங்கே இன்டர்வியூ எடுக்க வரும்போது நான் இல்லைனாலும் ஹேமாவை பார்த்துன்னு உங்கள் அப்பா நான் கண்டுபிடிச்சேன், ஒரு திருப்தி இருந்துச்சு, தெரிஞ்ச முகம். அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து அப்படி தான் நான் பண்ணுமான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக, ஏன்னா தெரியணும். இப்போ நான் மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் தெரியக்கூடாது, ஹேமாவையும் தெரியணும். ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கும்போது அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்குறேன். ஸோ இது 2 பேருமே இதில் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். அந்த இதில் நான் ரொம்பவே இதுவாக இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த தயக்கம் இல்லாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நல்லா இல்லைன்னா கிளிப்பாங்க தான், அதுவும் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆனால் என்னன்னா, எந்த ஒரு தப்பு ஏதாவது நடந்தால் கூட அதை நாங்களே கஸ்டமைஸ் பண்ணதை வந்து நாங்களே சரி பண்ணியும் கொடுத்துருவோம். அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுவேன். நீங்களாக ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது எனக்கு தெரியாது, நாங்கள் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்கும்போது இல்லை முன்ன பின்ன இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி அமிச்சு நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணுன்றதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ அந்த ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பிஸ்னஸ் வந்து இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சீரீஸு, ஃபிலிம்ஸு, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2 பேருமே தெரிஞ்ச முகம்னு இருக்கிறதுனால மக்கள் ஓரளவுக்கு நம்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் டக்குன்னு இவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்க முடியாது. அது 2 பேருக்குமே தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால, எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறதுனால பண்ண முடியும். எப்படி மேம் கஸ்டமர்ஸோட லைக் எண்ணிக்கை எவ்வளோ ஜாஸ்தி? ஏன்னா வெளியூருக்குலாம் அனுப்புறீங்கன்னு சொல்கிறீங்களா, ஸோ இங்கே எவ்வளோ பேர் வாங்குறாங்க? வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்களா? கண்ட்ரீஸ்னால் எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறீங்க? இவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால இவங்க நல்ல ரீச் எல்லா இடத்துலையும், இங்கே கிடையாது எல்லா அப்ராட் எல்லாமே. ஸோ இவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ்ன்னு ஒரு வைப்பாங்க தெரியுமா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அப்புறம் வேற பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் கூட எல்லாமே அமைச்சிருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய இந்த ப்ளஸ் சைஸ், ஆனால் அங்கே இருக்க எல்லா ப்ளஸ் சைஸும் வரும். ஒரு வாட்டி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் கூட அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்க கொரியர் சார்ஜஸ் தான் ஜாஸ்தியாக வரும் தவிர மற்றபடி நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி. அங்கே அவங்க அதுவே வாங்கினாங்கன்னா லேக்ஸில் போகும் அவங்களுக்கு. ஸோ இது ரொம்ப அவங்களுக்கு. ஆமாம், சீரியஸாக. இப்போ மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 5,000 6,000க்கு வாங்குறதே அவங்க 15,000 16,000 சேல் பண்ணுறாங்க. ஈவன் ஃபேப்ரிக்லாம் அந்தளவுக்கு கூட நல்லா இருக்காது. அதனால் நம்மக்கிட்ட வாங்கினவங்க சொன்ன ஃபீட்பேக் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி தரீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வந்த லைக் ஒரு நல்ல மெசேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் பேஜ்லேயே பின் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு அனுப்புகிறேன், பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்னன்னா ரொம்ப நாளாக எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காம இருந்துச்சு.
எனக்கு கிடைச்சிச்சு, இனிமேல் நான் நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவேன். இது யூஸ்வலாக வர்றது. இன்னொன்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் போட்டு எங்களுக்கு டேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. அனுப்புவாங்க, ஃபேஸ் மட்டும் மறைச்சிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அவங்கக்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் தான் வந்து கிளைண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா இவங்க ஃபுல்லாக இதில் ஆக்குப்பைடாக இருப்பாங்க. ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் என்ன, அன்னன்னைக்கு ஒர்க் என்ன, டெய்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சேலரிஸ், இதெல்லாம் இவங்க. ஏன்னா இவங்க வீடு வந்து இங்கே பக்கத்தில், இவங்க மேலே தான் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஈஸி. நான் வந்து இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவலில் இருக்கேன். ஆனால் நான் என்னென்னா அதனால தான் நான் முன்னாடி வீக்லி வச்சு வந்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரேன். அவங்க தான் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து கஸ்டமர் ஆர்டர் டேக்கிங்கு, மெஷர்மெண்ட் ஹேண்ட்லிங்கு, இந்த ஆர்டர் நம்பர்னு போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கறது நான் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே நாங்கள் பிரிச்சுப்போம். ஓகே. அப்போ இந்த ஆன்லைனில் பண்ணுறதுலேயே மேஜர், ஏன்னா முன்னாடி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த சமயம் ஆன்லைன்கிற ஒரு விஷயமே இல்லை இல்லையா, வந்து வாங்குற ஒரு விஷயம் தான். இந்த ஆன்லைனாக கன்வெர்ட் பண்ணப்போ இருந்த சேலஞ்சஸ்னா என்னென்னவா இருக்கும்? அப்போது லைக் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியா ஷிஃப்ட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆன்லைன் இதில் இவங்களுக்கு தான் ப்ளஸ் சைஸ்க்கு தான் நாங்கள் ஆன்லைனுக்கு போனோம். இவங்க ஃபுல்லாக அப்போ வந்துட்டு ட்ரெஸ், ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் போட்ட உடனேவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு. ஃபஸ்ட்டு இதுவே அவங்களுக்கு நல்ல சோல்ட் அவுட். அந்த ஸ்கர்ட் டாப் மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதுதான் நம்ம பண்ணோம். அது எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே கிராஜுவலாக கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அது பிறகு நம்ம மெட்டீரியலும் வந்து நாங்கள் பார்த்து சோர்ஸ் பண்ணுறதுனால நல்ல மெட்டீரியல் தான் கொடுக்குறோம். ஸோ மற்றபடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு மெட்டீரியல் நல்லா இல்லை, அதனாலே நான் ஃபஸ்ட்டு ஆன்லைன் இதில் வாங்க மாட்டேன். ஏன்னா ஒன்று பார்ப்போம், ஆனால் மெட்டீரியல் வரும்போது நம்ம கைக்கு வரும்போது வேறு இருக்கும், அந்த இஷ்யூஸ் இருக்கும், நம்மக்கிட்ட அந்த இது இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தைச்சு போட்டுருவோம், 2 பேருக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். மெட்டீரியல் நல்லா இருக்கா, வாஷ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அது இல்லைன்னா அது கிளைண்ட்டுக்கு சஜஸ்டே பண்ண மாட்டோம். இப்போ ஆன்லைன்ல நிறைய பிரச்சனை, ஸ்கேம்ஸ், இப்போ முன்னாடி பேசுன ஸ்கேம்ஸுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இந்த ஆன்லைனில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நாங்கள் ஒரு 1000 கிளைண்ட்ஸ்க்கு மேலே செல் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆர்டர் வராமல் இருந்தது கிடையாது. எதுவுமே அப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. அப்படியே ஒரு சில பேத்துக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ், கரெக்ஷன் இருந்தாலும் அதையும் நாங்கள் திருப்திப்படுத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி வந்து டெய்லர் இல்லைன்னா நான் முன்னாடி தூக்கிட்டு போய் வெளியில் கொடுத்து வாங்கிட்டு வரணும், அதே மாதிரி இப்போ இங்கே எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்படி அவங்களோட ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்தது நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களே கரெக்ஷன் இப்போ இல்ல கரெக்ஷன் சரி பண்ண முடியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதெல்லாம் ரேர், ரொம்ப ரேர். 100ல ஒரு 2 கேஸ் வந்தா பெரிய விஷயம். அந்த மாதிரி எங்களுக்கு மேக்ஸிமம் வந்ததுல எனக்கு மாஸ்டர் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிடுவாரு. அந்த அதுல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அதனால நம்ம அவ்வளோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அது ப்ராப்ளமோ இல்லை எதுவுமே அந்த அளவு வந்தது கிடையாது. எப்படி நீங்க 2 பேரும் எப்படி இதை என்ஜாய் பண்றீங்க? 2 பேரும் சேர்ந்து பண்றது? அதெல்லாம் இல்ல, நாங்கெல்லாம் நல்லா ஜாலியா தான் எங்களுக்கு தாங்க தெரியும் பின்னாடி இதெல்லாம் கட்டணுமே காசு, அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா ஒரு எப்படின்னா அன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வருது, ஒரு இன்கம் வருது, நம்ம எதுலையோ தூக்கி இப்படி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுக்கு பே பண்ணி இதை வாங்கி ஒரு இன்கம் ஃப்ளோ இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட எய்ம். அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு. இதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வெப்சைட் லான்ச்சிங் இருக்குது, ஒரு நல்ல ஷாப், ஒரு ப்ரைம் லொக்கேஷனில். இப்போ நாங்கள் வாக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை எங்களோட கிளைண்ட்ஸே யாராவது இருந்தால் இந்த மாதிரி வாக்கிங்ஸ் தான் எடுக்கிறோம். ப்ராப்பராக ஷாப் செட்டப் பண்ணி வாக்கிங்ஸ் எடுத்தால் அவங்களோட துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அதுவும் நாங்கள் இப்போ பண்ணுறோம் இல்லைன்னு இல்லை. பட் இப்போ வந்தால் ஒரு சோஃபா போட்டு அவங்கள உட்கார வச்சு ஒரு ட்ரிங்க் கொடுத்து அது ப்ராப்பராக அதை பண்ணணும். இன்னும் அந்த இதுக்கு அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் எய்ம். அதை எப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மேம்? ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே எல்லாம் நடந்துரும். கண்டிப்பா அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியா? எஸ், அதான் இப்போ ப்ளஸ் சைஸ் பார்க்கணும்னா நேர்ல வந்து அவங்களுக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். நாங்க போட்டு எங்களுக்கு நாங்களா மாடல் போட்டு தைக்கிற ட்ரெஸ்ஸையும் அங்கே மாட்டி வச்சாலே போதுங்க, இத்தனை ட்ரெஸ்ஸையும் அவங்க வந்து பார்த்துக்கலாம் சீரியஸ்லி. எஸ், இப்போ ப்ராஃபிட் பற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு மாதம் நீங்கள் இப்போ இவ்வளோ எடுக்கிறீங்க, எனக்கு நான் போட்டதுக்கு எங்களுக்கு வருதுப்பாங்கிற மாதிரி. போட்டதுக்கு வந்துடும், திருப்பி நாங்கள் புது துணி வாங்கிடுவோம். இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் பெருசாக ஒரு லட்சக்கணக்கிலலாம் ப்ராஃபிட் வருதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வருது, கையை கடிக்காமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருப்பியும் நாங்கள் அதை நெக்ஸ்ட் டிசைன் லான்ச் பண்ண தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஓகே ஃபைன். இப்போ டிசைன்ஸ்னு சொல்லும்போது இப்போ இந்த டிசைன்ஸ்னு ஸ்டிக் ஆன் பண்ணாமல் எல்லாமே பண்ணிட்டீங்க, என்னென்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதையும் எடுத்து நாங்கள் பண்ணிடுவோம். நாங்கள் எதனா ஒரு பேட்டர்ன் யோசிச்சோம் அப்படின்னா எங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு, எங்களுதுல என்ன பண்ண முடியும், என்ன கலர்ல எது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். அதுல ஒரு 2-3 கலர் நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுக்கு வந்து போட்டுருவோம். அவங்க எந்த கலர் செலக்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் அது அவங்க சாய்ஸ். சில கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு மெட்டீரியல்ல ஒரு பேட்டர்ன் டிசைன்ஸ் வருதுன்னா அது ஒரு 5 கலர்ஸ்ல வரும். அதில் நாங்கள் ஒரு 2 கலர் எடுத்தோம். மீதி ஆப்ஷன்ஸ் அவங்க கிட்ட கொடுப்போம். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ட்டு.
அந்த மாதிரி தான் நாங்க ஏதாவது உட்காந்து இருப்போம், திடீர்னு ஒண்ணு தோணும். எங்கேயாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம், இது இன்னும் கொஞ்சம் எப்படி மாத்தி பண்ணலாம், பண்ணலாம். மாத்தி பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்ப மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா சிலதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்ப எல்லாருமே அதுதான் போவாங்க. சோ அதே மாதிரி இப்ப ஸ்கேலப் நெக் தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. முன்ன அது கிடையாது. அப்ப பேட்டர்ன்ஸ்லாம் முன்ன பிளவுஸ்க்குலாம் பண்ணுவாங்க. சல்வாஸ்க்கோ இதுக்கெல்லாம் அந்த மாதிரி அது முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லவே இல்ல. இப்ப திருப்பி ஸ்கேலப் பிளவுஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே ஸ்கேலப் நெக்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அப்புறம் இந்த செட்டிநாடு ஹாஃப் சாரீஸ், ஹாஃப் சாரீஸ் சாரீஸ் அதெல்லாம் ப்ளஸ் சைஸ்க்கு கிடைக்காது. வெளியில நீங்க ரெடிமேட்ஸ்ல போனாலுமே ஒரு 5XL வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு 12XL 13XLலாம் வேணும்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு சாரி எல்லாம் 2 கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணும். அதெல்லாமும் இருக்கு. அதை விட என்னன்னா அந்த இதுவே வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்க ப்ளீட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஆக்சுவலி பார்த்தோன்னா வந்து 3.5 மீட்டர்ஸ்லேயே முடிச்சிருவாங்க. அந்த ஸ்கர்ட்டே அதில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்காது. சைஸஸும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு இதுவே இருக்காது. நம்மள வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு நீட்டாக ஒரு 5 மீட்டர்ஸ் அந்த ஃபுல் சாரியுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஜார்ஜெட்டும் அதுக்கு மேட்ச் பண்ணி அதுக்கு அதில் இருக்க ஹாஃப் சாரி பண்ணி கொடுப்போம். ஃபுல் சாரியுமே யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ளீட்ஸ் ஒன்னொன்னையுமே வச்சுட்டு அயன் பண்ணுவாங்க. அந்த அந்த ஒரு ஸ்கர்ட் பண்ணி முடிக்கவே உங்களுக்கு ஹாஃப் டே ஆகும். அந்த அளவுக்கு டைம் எடுத்து அவங்க பண்ணும். அப்பதான் அதோட லுக் நல்லா இருக்கும். நீங்க தோச்சா கூட நெக்ஸ்ட் அயன் பண்ணீங்கன்னா அழகா நிக்கும் அந்த ஸ்கர்ட். இப்போ என்ன இங்க ட்ரெண்டிங்கா என்னென்ன போகும் மேம்? எப்பவுமே இது எப்பவுமே மோஸ்ட்லி நிறைய எப்போதுமே எவர் கிரீனா போறது டோரா செட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம். அது போகும் எப்போதுமே. அது நயன்தாரா மேம் டோரா மூவில பண்ணது. அந்த டிசைனருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும், நான் சொல்றேன். பட் ஆனால் அதை நாங்கள் வந்து அவங்க வந்து அதை வந்து இதில் பண்ணியிருப்பாங்க, லினனில் காட்டன்ஸில் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அது ஜார்ஜெட்டில் பண்ணோம். ஏன்னா ஜார்ஜெட் வந்து ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு வயிறுலாம் அசிங்கமாக தெரியாது. தோச்சாலும் இது பண்ணாலும் ஃபேட் அவுட்டும் ஆகாது, ஷ்ரிங்க்கும் ஆகாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்போதுமே அதில் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு 5 ஆர்டராவது அது வந்துடும். இப்போ டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் வரும்? ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் மினிமம் வரும். நல்லா பீக் டைம் அப்படின்னா ஒரு 5-6 ஆர்டர் கூட போகும். ஒரு வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆர்டர்ஸ் வரும். ஒரு 15 ஆர்டர்ஸ் 14 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வரும் மினிமம், நான் சொல்கிறேன். இதே இப்போ இது வந்து இப்போ ஃபங்க்ஷன் டைம் இல்லைல்ல, ஃபங்க்ஷன் டைம்னா நல்லாவே ஆர்டர்ஸ் வரும். ஹவு டு யூ மேனேஜ் தட் மேம்? இப்போ ஒரு குட்டி யூனிட்டாக இருக்கும்போது, ஏன்னா இப்போ இனிமேல் தான் நீங்கள் அதை பில்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. இப்போ இந்த ஒரு குட்டி யூனிட்டில் இப்போ ஒரு 10 ஆர்டர், இது 30 ஆர்டர் 50 ஆர்டர்னு வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்போ அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவோம். ஒரு ஆள் போட்டுடுவோம். வெப்சைட் மூலமாக அதை ஹேண்டில் பண்ணிவிடுவோம். அதில் வந்து எங்களோட சைஸ் சார்ட்லாம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணனாலும் ஆன்லைனில் இப்போ வரைக்கும் மெஷர்மெண்ட் நான் தான் எடுப்பேன். மெஷர்மெண்ட்டுன்னு வந்தால் நேரில் வரவங்களுக்கு மாஸ்டர் எடுப்பார், மித்ததெல்லாம் நானே ஆன்லைனில் எடுத்துருவேன். ஒரு தடவை எடுத்துட்டாங்கன்னா அவங்க சைஸ் மாறுற வரைக்கும் டேட்டா பேஸில் இருக்கும். இல்லை ஒரு 1 or 2 months ஆயிடுச்சுன்னா நானே திருப்பி மெஷர்மெண்ட் எடுத்துருவேன். ஏன்னா ஒரு 2 months மேலே நம்ம ஒரே சைஸில் இருப்போம்னு தெரியாது இல்லையா, அப்புறம் அது மாதிரி போயிடும். இது வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவாசி தான் இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணணும். இது வந்து எப்படின்னா ஒரு 2-3 years நல்லா போனால் தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒன்றா பண்ணும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஃபைன், கண்டிப்பாக இந்த வெப்சைட் எல்லாமே இந்த வருஷம் லான்ச் பண்ணிவிடுவோம். ஷாப் இருந்தால் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே எப்படியாச்சும் கண்டிப்பாக நல்லா செட் பண்ணிவிடுவோம். கடைசி கொஸ்டின், இப்போ 2 பேருக்குமே செலிபிரிட்டிஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சைட்லேருந்து வர சப்போர்ட் யார் ஷாப் பண்ணியிருக்காங்க, வாங்குவாங்க? தீபா மேம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தீபா மேம்னு இருக்காங்கல்ல, காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே தீபா மேம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடி. ஸோ அவங்க இங்கே வந்து அவங்களும் டேரக்டாக ஸ்டிச் பண்ணல, அவங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. தென் கேரளாவில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான், அவங்க பண்ணியிருக்காங்க. கண்மணி மனோகர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சில பேருக்கு வந்து இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ் மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆரி ப்ளவுஸ் ஒர்க்கும் போகுதுல்ல மேம்? பண்ணு அதுவும் எல்லா சைஸுக்குமே இப்போ இந்த 15XL வரைக்கும் சொல்கிறது ஆரி ப்ளவுஸ் தனியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வச்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் இடம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த எல்லா சைஸ்லையுமே இருக்குது. கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் மார்க் பண்ணிட்டு ஆரி ஒர்க் பண்ணிட்டு தான் ஸ்டிச்சே பண்ணுவோம். அதான் இப்போ ஆரி ஒர்க் பாருங்க, என் சைஸ்க்கும் இருக்குது, அதுவும் அவங்க சைஸ்க்கும் இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஓகே, இப்போது இந்த பிஸ்னஸில் ஒரு 2 years ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் இந்த ஒரு 5 டிப்ஸ் நான் கொடுப்பேன், இதுதான் எங்கள் சக்ஸஸ், இவ்வளோ தூரம் சக்ஸஸாக போகிறதுக்கு இதுதான் காரணம்னு சொன்னால் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ 2 பொண்ணுங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு பொண்ணும் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நம்ம எவ்வளோ ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எனக்கும் இவங்களுக்கு வராது. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, இப்போ இது ஃபோன் கட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புவேன் இவங்களுக்கு, நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு.
எனக்கு அந்த மாதிரி சண்டை போடுறது, ஹேமாவோட எனக்கு சண்டை போடுறதே பிடிக்காது. நான் பண்ண மாட்டேன் அதை. நான் ஏதாவது லைன் கட் ஆகிடுச்சு, நெட்ஒர்க் கிடைக்கலன்னு ஃபோனை கட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களே நார்மலாக பேசிடுவோம். அந்த மாதிரி எனக்கு அவங்க ஏதாவது மனசு கஷ்டப்பட்டா எனக்கு சுத்தமாக இது பண்ணாது. அதனால நான் போய் மெசேஜ் பெருசாக ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அந்த மாதிரி டைப் நான். ஏதாவது வரும், இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம். ஆனால் அது அவ்வளோதான், அந்த சமயத்துக்கு தான். அதுக்கப்புறம் அதை கேரி ஃபார்வர்டே நான் பண்ண மாட்டேன். நான் அதை மறந்துடுவேன் சுத்தமாக, அந்த மாதிரி டைப். அதனால் எனக்கு வந்து ஹேமா வந்து எனக்கு ஒரு இன்னொரு எல்டர் சிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃப்ரெண்டு, எல்டர் சிஸ்டர் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். வேற சக்ஸஸ்க்கான சக்ஸஸ் இதுதான். இப்போ அடுத்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், சக்ஸஸ் இவங்க சொன்னது வந்து எங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி சொன்னாங்க. சக்ஸஸ்ன்னு சொன்னால் எங்களோட மெட்டீரியல் அது நாங்கள் எடுக்கிறோம்ல, ஸோ அதில் வந்து மெட்டீரியல் நல்லா இல்லைனாலே எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆர்டர்ஸ் வரவே வராது. நாங்கள் இப்போ நல்ல மெட்டீரியல்ஸ் கொடுக்குற தொட்டு தான் திருப்பி ஆர்டர்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது எங்களுக்கு. ஏன்னா இவங்க கிட்ட வாங்கினா கண்டிப்பாக மெட்டீரியல் வைஸ் நல்லாயிருக்கும், இவங்க ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல அவங்க கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பாங்க. அங்கே செட் ஆகாதவங்கலாம் அவங்களோட ப்ளவுசஸ் கூட ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ளவுசஸ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்ககிட்டே எனக்கு இங்கே மட்டும் தான் ஸ்டிச்சிங் எங்களுக்கு ஓகே ஆகுது, மற்ற இடத்துல எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. அது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இல்லாமல் அதெல்லாமும் பண்ணித்தரோம். சில பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அவங்க கேட்குறது வந்து மற்ற இடத்துல கண்டிப்பாக விசாரிச்சிருப்பாங்க, பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் அதை வந்து நாங்கள் ரொம்ப நாமினலாக அந்த ரேட்டில் பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் அதாவது எங்ககிட்ட மிஷின் ஒர்க்கே கிடையாது ரொம்ப மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஏதாவது ஃபேப்ரிக்லேயே மிஷின் ஒர்க் வந்தால் தான், மற்றது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஹேண்ட் ஒர்க்கில் நிஜமாக சொல்கிறேன், இந்த சென்னையில் ஒரு ஸ்மால்லேருந்து ப்ளஸ் சைஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ரேட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அமிச்சாங்க, நான் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன், இது ஹேண்ட் ஒர்க்கா மிஷின் ஒர்க், அது பார்த்தோன்னே தெரிஞ்சது மிஷின் ஒர்க் தான் அப்படின்னு. அந்த மிஷின் ஒர்க்கை நீங்கள் கம்மி விலைக்கு செல் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ஃபேப்ரிக் ஃபுல்லாக அடித்து வச்சுருவாங்க, இல்லை எங்கேயாச்சும் லாட்டில் கொடுத்து ஒரு 100 பீசஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அப்படி கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக மெஷர்மெண்ட் எடுத்து கையில் பண்ணி வைக்கிறோம். இது மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி. இது வந்து நீங்கள் ட்ரை க்ளீனோ இல்லை வீட்டில் லைட்டாக முக்கி காய போடணும், மிஷின்லலாம் போடக்கூடாது. ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டன்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுறோம், அந்த ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியணும். அதனால நாங்கள் வந்து அதில் தான் ரொம்ப இன்கம் வச்சுலாம் செல் பண்ணல. அது வந்து வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்று எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். இவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து திரும்பி கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டே ரிட்டர்ன் வரது, அது எங்களோட பொக்கிஷன் நான் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி தேர்ட் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து க்ரோ பண்ணணும், வாழ்க்கையில் வந்து நெக்ஸ்ட் எய்ம் வச்சு ஏதாவது இது பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, அதுவும் தான் காரணம். ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸாக இதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் வந்து இதை வெப்சைட்டை லான்ச் பண்ணி ஒரு ஷோரூம் வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல சைஸஸ் வந்து அந்த மாதிரி சைஸஸும் பண்ணி வச்சு அதில் மாதிரி உள்ள வாக்கின்ஸ் கொண்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க பிக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அதில் இந்த இவ சொல்லுவாங்கல்ல அயன் படத்தில், இந்த பக்கம் மெடிக்கல் ஷாப், இந்த பக்கம் அந்த மாதிரி இவங்களோட பார்லர், எங்க பக்கம் இது மெக்கிய ஒரு டீ கடை அப்படின்னு பிரம்மாண்டமாக டீ கடை போடுவேன்னு வச்சிருக்கோம். நிஜமாவே டீ கிடையாது, நிஜமா காஃபி ஷாப் வச்சு ஒரு சும்மா சின்ன எலைட் காஃபி ஷாப்ல ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி ஷாப் மாதிரி வச்சு மேல நாங்க உட்காந்துட்டு நம்ம கடையிலேருந்து டீ வாங்கி குடிக்கணும் அப்படிலாம் நாங்க வச்சிருக்கோம். இப்போ ப்ளஸ் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒல்லியா இருக்கிறவங்கள கொஞ்சம் குண்டா காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி லைக் நீளமான ட்ரெஸ் போடக்கூடாது, லைக் குட்டியாக போடலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல மேம். அதே மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஆர் டிசைன்ஸ் இப்படியான டிசைன்ஸ் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க காம்பேக்டாக காட்ட முடியும், அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்களா கஸ்டமர்ஸ்? அதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, இவ்வளோ நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கும் போதே காஸ்ட்லின்வாங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதோட வந்து ரெப்ளிகாவோ இதோட டூப்ளிகேட் வெர்ஷனோ வேறு எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க, 799, 899, 599. ஆனால் அந்த ஃபேப்ரிக் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அது என்ன மாதிரி ஒர்க், அது உள்ளே என்ன மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போது ஒரு 100 ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஃபேப்ரிக் வந்து வாங்கி ஒரு 100 ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்டிச்சிங் யூனிட்டில் கொடுத்து தைச்சு வாங்கி விற்கிறது வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்றது வேறு. இப்போ ஒரு ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதோட பிரேக்கேஜ் எப்படி இருக்குன்னா, அதுக்கான ஃபேப்ரிக் காஸ்ட் இருக்கும், மாஸ்டருக்கோட கட்டிங் காஸ்ட் இருக்கும், ஸ்டிச் பண்ணுறவங்க காஸ்ட் இருக்கும். மாஸ்டரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்ச் ஒர்க்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவார். டெய்லர்ஸும் அப்படி தான், இப்போ ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா இப்போ பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இல்லை அதுக்கேற்ற டைம் ஆகிடும். இப்போ பெர் டேனா இன்னைக்கு ஒரு ஃபுல்லாகவே உட்காந்து அந்த ஒர்க்கை பண்ணிவிடுவாங்க, வேறு எந்த ஒர்க்கும் நடக்காது நம்மளுக்கு. ஸோ அவங்களுக்கான காஸ்ட் அதில் ஸ்ப்ளிட் இருக்குது.
தென் அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜஸ்லாம் தனியாக வாங்குறோம். இருந்தாலும் அந்த கொரியருக்கு நாங்கள் டன்சோ போடுறது, இல்லை இந்த பிக்கப் சார்ஜஸ், இந்த ஆரி ஒர்க்கு இன்னொரு இடத்துல இருக்குது, அதுக்கு நாங்கள் டன்சோ போட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கன்ஸ்டன்ட் பிரேக்கேஜஸ் தான் அதில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதில் உங்களுக்கு மெயினாக என்ன தெரியும், இவ்வளவும் ப்ராஃபிட்டா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் வைக்கிற ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. அது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், மூடிட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஸ்டிச்சிங் யூனிட்டோட, இந்த பொட்டிக்கோட இந்த டெய்லர்ஸ் அண்ட் மாஸ்டர் சேலரியை வந்து எக்கச்சக்கமாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. ஓகே, நிஜமாக அவங்களோட சேலரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஐடியோட கூட வாங்குவாங்க. சீரியஸ்லி அவங்களுக்கு நம்ம வச்சு தான், ஏன்னா வீக்லி அவங்களுக்குலாம் சேலரி. ஸோ அந்த மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயோட அவங்களோடது ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த கன்ஸ்டன்ட் எல்லாம் பார்த்து தான் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வென் தே ஆர் ஹாப்பி, வி ஆர் ஆல்சோ ஹாப்பி டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. இப்போ நாங்கள் பார்ப்போம், இப்போ ப்ளஸ் சைஸ்க்கு வந்து இதை நினச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கம்மியாக கூட பண்ணி தரலாம். ஆனால் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா நுணுக்கமும் போட்டு தான் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி ஏமாத்துற டைப்லாம் இல்லை. ஸோ அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக இருக்குது கிளைண்ட்ஸ் கிட்ட. ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் நினச்சது எல்லாமே வரும் வருஷங்களில் நடக்கட்டும். had a very very beautiful conversation and all the best for your future ventures. Thank you so much. Thank you. Thank you. Yes.